ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு வேதம் நமக்கு ஒரு பதிலை தருகிறது. நல்லா கவனிங்க, ஆராதனை என்றால் என்ன. ஆனா இந்த வசனம் யாராவது ஒருத்தவங்க கரெக்டா நீங்க இந்த வாஸ்து பார்த்துருந்தீங்கன்னா, ஆராதனை என்றால் என்ன என்ற கேள்விக்கு மட்டுமல்ல, இன்னொரு கேள்விக்கும் இதில் பதில் இருக்கிறது. எப்படி ஆராதிக்க வேண்டும், அது என்ன, ஆராதனை என்றால் என்ன என்பதற்கும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கும் எல்லாம் ஒன்று தானே பிரதர். எப்படி ஆராதிக்க வேண்டும் அல்லது ஆராதனை என்றால் என்ன, இல்லை, ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. ஆராதனை என்றால் என்ன என்பதற்கு நாம் பல வகையான கருத்துக்களை நாம் கூற முடியும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், எனக்கு ஆராதனை செய்யும்படி என்னுடைய ஜனங்களை நீ அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இவங்க கிளம்பி வந்தாங்க. எங்க ஆராதனை செய்தார்கள் யோசிச்சு பார்க்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஆராதனை செய்தார்களா அப்படின்னு கேட்டா, தனிப்பட்ட முறைமையில போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் இப்ப தான்ப்பா நீங்க ஆராதனை செய்ய போறீங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. ஏன் அப்படின்னு கேட்டா, நாம் என்ன நினைக்கிறோம், ஆராதனை என்று சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். நோ, இட் இஸ் ராங். ஆராதனை என்பது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு அல்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் நான் செய்வது ஆராதனையா அப்படின்னு கேட்டா இல்லை, அதை மக்கள் எல்லாரும் செய்வார்கள். வேதம் நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கூட ஒட்டுமொத்தமா அவங்க கிளம்பி வந்தாங்க பாத்தீங்களா, அந்த வரும்போதே அவர்களுடைய ஆராதனையும் ஆரம்பித்து விட்டது. தெரியுங்களா உங்களுக்கு? எப்பொழுது பஸ்கா பண்டிகை அல்லது பஸ்கா மூலமாக ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் இடைபட ஆரம்பித்தாரோ, யாரெல்லாம் விசுவாசத்தினாலே அந்த பஸ்காவினுடைய பலியை புசித்து ரத்தத்தை பூசினார்களோ, அப்பொழுதே அங்கிருந்து தேவனுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்தே தேவனுடைய ஆராதனை ஆரம்பித்து விட்டது. அவங்க கிளம்பி வருகிறார்கள். அங்க வாழ்க்கை முழுவதுமே தேவ ஆராதனை தான் அது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த மீட்டெடுத்தலை நான் சிந்திப்பதே ஒரு ஆராதனை. மீட்டெடுக்கப்பட்ட நான் அடுத்து என்ன செய்கிறேன் என்பது தேவனுக்கு ஆராதனையாக இருக்கிறது. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். நம்மை நாமே ஜீவ பலியாக முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. ஒரு குறிப்பிட்ட நேரம் பாடுவது ஆராதனை ஆகிவிடாது. ஏன்னா யார் வேணாலும் அதை செய்ய முடியும், அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நினைக்கலாம், அப்ப பாடல் பாடுவது ஆராதனை இல்லையா பிரதர்? நாங்கள் அப்படி சொல்ல வரவில்லை. அப்படின்னா நம்ம பாடவே மாட்டோமே, நாம ஏன் பாடிக்கொண்டிருக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரமே நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம் என்ற எண்ணம் தான் இன்றைக்கு பல இடங்களிலே நம்மை வழிவிலக செய்திருக்கிறது. ஆராதனைக்கென்று சில வீரர்களை அது எழுப்பி இருக்கிறது. யார் உண்மையிலே ஆராதனை வீரர்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம் தெரியுங்களா? நீங்க யோசிங்க. வேதாகமத்தில் இத்தனை நாள் நீங்க வாசித்திருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. ஏதாவது ஒரு கேரக்டரை சொல்லி இவர் ஆராதனை வீரர்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? தாவீதா, நிறைய பாட்டு பண்ணனால. கரெக்டா? ஆமா பிரதர், நிறைய சாங்ஸ் எல்லாம் எழுதி இருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு ஆராதனை வீரர். மோசே, ஏன்னா அவர் பாட்டை பாடல பிரதர், அதனால அவர் ஒரு ஆராதனை வீரர். நீங்க சொன்ன மாதிரி. யோபு, யோசுவா, பவுல், தானியேல். நீங்க சொன்ன எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே உண்மைதான். இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும், நீங்கள் சொன்ன இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தும் இன்னொரு சாட்சி இருக்கிறார். யார் அவர்? அவர் பிதாவுக்கு ஆராதனை செய்தாரா? அவர் எதுக்குங்க ஆராதனை செய்யணும்? அவர் தான் தேவனாயிற்றே, அவர் தேவனுக்கு சமமானவராய் இருக்கிறாரே, அவர் எதற்கு ஆராதனை செய்ய வேண்டும்? அவர் ஆராதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? அவர் நம்மை போல பாடுள்ள மனிதராய் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிதாவை ஆராதித்தார். எப்படி ஆராதித்தார்? பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினார்? எப்படி பிதாவை உயர்த்தினார்? ஒரே ஒரு செயல்தான் மற்ற எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடக்கூடியதாக இருந்தது. யோவான் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இந்த வார்த்தையை கவனிங்களேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஏன் பூமியிலங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? நமக்கு பூமி மட்டும்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது.
இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கிறது. மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நிறைந்தவராய் நம்மை போல பிந்தின ஆதாமாக. அந்த ஆதாம் எப்படியெல்லாம் வாழ கூடாது என்பதற்கு அந்த ஆதாம் சாட்சியா இருக்கிறாரோ, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு இந்த பிந்தின ஆதாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். அந்த ஆதாமுக்குள் இருந்து பிறந்த நாம் பாவிகளாக, துரோகிகளாக, தேவனை விட்டு போனவர்கள், தூரம் போனவர்களாக, சத்துருக்களாக பிறக்கிறோம். இப்பொழுது பிதாவாகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுங்களா? அந்த ஆதாமுக்குள் இருந்த என்னுடைய ஜனங்கள் எல்லாம் இப்படி தவறாய் வந்து விட்டார்களே, இப்ப என்ன செய்யலாம்? தேவனுக்கு ஒருவேளை 2 சாய்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, அந்த ஆதாம அப்படியே காயினையும் ஆபேலையும் பெற்றெடுப்பதற்கு முன்பதாகவே போட்டு தள்ளி இருந்தார்னு வைங்க, கொன்று இருந்தால் இன்னொரு மண்ணை எடுத்து இன்னொரு ஆதாமை படைத்து அதற்குள்ள ஒரு சந்ததி அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? உருவாக்கி இருக்கலாமா இல்லையா? ஆனா நல்லா கவனிங்க, அதற்கு அவரால் முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. அவர் நினைச்சா செய்வார் தான். ஆனா அந்த சந்ததிக்குள் நீங்கள் நானும் இருக்க மாட்டோம். இருப்பீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா புதுசா மண்ணை உருவாக்கி அந்த சந்ததிக்குள்ள? இல்ல, நாம எல்லாம் இப்ப பாவம் பண்ணின ஆதாமுக்குள் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னா அந்த வித்தில் இருந்து தான் நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம எல்லாம் வந்திருக்கிறோம். இப்ப தேவன் எப்பொழுதுமே ஆதாமை பார்ப்பதில்லை, ஆதாமுக்குள் இருக்கிற எல்லாரையும் பார்க்கிறவர். அவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். அவர் நினைச்சிருந்தா அந்த ஆதாம அப்படி போட்டு தள்ளிட்டு இன்னொரு ஆதாம உருவாக்கி அப்படி ஒரு சந்ததியை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய திட்டம் வேறு விதமாய் இருக்கிறது. அவர் என்ன பண்ணாரு? அந்த ஆதாம கொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்றது? அந்த ஆதாமுக்குள்ள நாம் எல்லாம் வர்றோமே, எல்லாமே மோசமா போயிட்டோமே. இப்ப தேவன் இன்னொரு திட்டத்தை வைக்கிறார். உங்களுக்கு பதில இன்னொரு ஆதாமை நான் உருவாக்குகிறேன். அப்படின்னா அவர் புதுசா யாரையாவது உருவாக்க போறீங்களா? இல்லை. ஒரே பேரான குமாரனை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்திற்கு நான் அனுப்புகிறேன். அவர் 2ஆம் பிந்தின ஆதாம். அப்படின்னா நாங்க என்ன பண்றது? ஆண்டவரே, இந்த ஆதாமுக்குள் வருகிற எல்லாரும் அழிக்கப்பட போகிறீர்கள். ஆகையால் அவரை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னா, விசுவாசிங்கன்னு சொன்னா, இங்கிருந்து அங்க ஷிஃப்ட் ஆயிருவீங்க. நீங்க அந்த ஆதாமுக்குள் போயிருவீங்க. அந்த பிந்தின ஆதாமுக்குள் போய் விடுவீர்கள். ஆகவேதான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆதாமுக்குள் மரித்து எங்க பிறக்கிறார்கள்? கிறிஸ்துவுக்குள் மீண்டும் புதுசா பிறந்து விட்டார்கள். இனி அவங்க எந்த லைன் கிடையாது, இந்த பிந்தின ஆதாமுடைய லைன் கிடையாது. அவங்க எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய லைன். அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், புதிதாய் பிறந்தவர்கள், தேவனால் மீண்டும் புதிதாய் உருவாக்கப்பட்டவர்கள். அந்த செயலைத்தான் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். பிந்தின ஆதாமாக ஒரு ஆதாமை அந்த உலகத்திற்கு ஆண்டவர் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய விலை செலுத்தப்பட வேண்டி இருந்தது. இந்த ஆதாமுக்குள் நாம் எல்லாம் மரித்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் பலன் பயங்கரமா இருக்கிறது. ஏன்னா நாம பாவம் செய்திருக்கிறோம், அதற்கான தண்டனை செலுத்தப்பட்டே ஆக வேண்டும். இப்பொழுது திடீரென்று ஒரு ஆதாம் உருவாகி இருக்கிறார், இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், வானத்தை கிழித்து கீழே இறங்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஆதாம் தப்பு பண்ணார் பாத்தீங்களா, அதை நான் என்மேல் சுமத்தி கொள்ளுகிறேன். இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் காப்பாற்றுகிறேன். பிரியமானவர்களே, அதை இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமை, பிதாவை பார்த்து சொல்லுகிறார். லார்ட், ஆண்டவரே, பிதாவே, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நான் பாடல் பாடினேன், ஸ்தோத்திர பலி செலுத்தினேன், 1000 பலிகள் சொன்னேன், மெழுகுவத்திய கையில ஏந்திக்கிட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஓடிக்கிட்டே இருந்தேன். இல்லை, பாருங்க அந்த வசனம் எப்படி முடியுதுன்னு. நான் செய்யும்படி பாருங்க, நீர் எனக்கு நியமித்த கிரியையை, that's a worship. பாருங்க மேல இருக்கிற வசனம் அதாவது 4வது வசனம் வாஸ்தவம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி? நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். that's a worship. இந்த worship எல்லாரும் செய்யலாம். வாய் பேச முடியாதவங்க செய்யலாம், பார்க்க முடியாதவர்கள் செய்ய முடியும், பாடல் பாட தெரியாதவர்கள் செய்ய முடியும், கீபோர்டு வாசிக்க தெரியாதவங்க செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆராதனை வீரர்கள் இவங்க தான், வர்ஷிப் லீடர் இவங்க தான். வர்ஷிப் லீடர் என்று சொன்னால்
அப்படி முன்னாடி நின்றவர்கள் அல்ல. நாம தவறா இன்றைக்கு வசனத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து பூமியில நான் செய்த கிரியை செய்து முடிச்சேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? நம்ம ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை செஞ்சு முடிச்சுட்டா நமக்குள்ள அதுவே ஒரு கர்வத்தை உண்டாக்கலாம். ப்ரைடு. ஒரு வேலையை செஞ்சுட்டேன்ப்பா. ஆனா ஆராதனை என்றால் எப்படி செய்ய வேண்டிய வசனம் சொல்லுகிறது? பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஏன் அப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? எதற்காக? ஆராதனை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவன் அன்புள்ளவர், ஆகையால் அப்படி ஆராதனை செய்ய வேண்டும் அப்படி சொல்லியிருக்கா? கடைசி வசனம் அந்த அதிகாரம் எப்படி முடியுது? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அப்ப நாம் ஆராதனை செய்யும் பொழுது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஆராதனை செய்யும் பொழுது அவர் என்னுடைய அப்பா, நான் என்ன பண்ணாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, செய்ய மாட்டாரு, அப்படி எங்கேயாவது வசனம் இருக்குதா? இல்ல. ஒருவேளை ஒருவர் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது நாம் அவருக்கு ஆறுதலாக, அன்பாக, தேவன் நமக்காக மரித்திருக்கிறார், அன்பா இருக்கிறார், உன்னுடைய தகப்பனா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுகிறோம். ஆனா ஆராதனை என்று வரும்பொழுது இந்த வசனத்தை சொல்லுங்கள். தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடு. அது பழைய ஏற்பாட்டு பிரதர் என்று தயவு செய்து ஒருபோதும் சொல்லாதிருங்கள். எபிரேயர் நிருபம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு எழுதப்பட்டதல்ல, சபைக்கு எழுதப்பட்டது, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் தேவனை எபிரேய ஆசிரியர் எப்படி காண்பிக்கிறார்? பட்சிக்கிற அக்கினியாய் காண்பிக்கிறார். உலக மக்களை பட்சிக்கிற அக்கினியாக காண்பிக்கவில்லை, ஆராதனை செய்ய போகிறவர்களை. ஸோ நாம் கூடி வரக்கூடிய இந்த கூடுகையை நம்ம ரொம்ப சாதாரணமாகவும் எடை போட வேண்டாம். இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது, கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்யோன்யத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தும் கூட எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. அவர் சொல்லுகிறார், தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு பூரணரானார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டார். அந்த இடத்துல வேதவசனம் சொல்லுகிறது பயத்தோடு பக்தியோடு அங்க இருக்கு. தனக்குண்டான பய பக்தி நிமித்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்து பயந்தாரா? இயேசு கிறிஸ்து போய் பயப்படுவாரா? இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பயந்து நடந்தார். இதை சொல்லும் போது நிறைய பேருக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வசனமே சொல்லுகிறது பயந்தார் என்று. யாருக்கு பயந்தார்? ஏரோதுக்கு பயப்படவில்லை. நாம் ஏரோதுக்கு பயப்படுவோம், பிலாத்துக்கு பயப்படுவோம், பிதாவுக்கு பயப்பட மாட்டோம். மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுவோம், மனிதர்களுக்கு பயப்படுவோம். தேவனிடத்துல கூட டைரக்டா போய் எளிதா மன்னிப்பு கேட்டு வந்துடுவோம். ஆனா நம்ம பக்கத்து வீட்லயோ யாருக்கிட்டயோ தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்க பயந்து நடுங்குவோம், அல்லது அங்க ஈகோ வந்துடும். ஆனா தேவன்கிட்ட போய் சர்வசாதாரணமா கேட்டு வந்துடுவோம். எங்க உண்மையிலே பயம் வரணும்? அங்க போகும்போது பயம் வரணும்ல. லார்ட் ப்ளீஸ் டோ சாரி ஆண்டவரே அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருப்போம் நம்ம. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பயந்தார். ஏன்னா அவர் நம்மை போல பாடுள்ள மனிதராக பிந்தின ஆதாமா இந்த உலகத்திற்கு வந்தார். 100% தேவனாக இருந்தார், 100% யாராகவும் இருந்தார்? மனிதனாக இருந்தார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று எழுதுகிறார். எதற்கு அதை ஆணித்தனமா மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுன்னு ஏன் எழுதணும்? ஏனென்றால் அவருடைய அந்த தன்மை நம்மை போலதான் இருந்தது. ஆனாலும் அவர் வெற்றி சிறந்தார், சோதனைகளை மேற்கொண்டார், பாவத்தை மேற்கொண்டார், ஜெயித்தார், பிதாவுக்கு பிரியமான ஆராதனை செய்தார், பயத்தோடு பக்தியோடு அவர் வாழ்ந்தார். இன்றைக்கு நாம் அப்படி ஆராதனை செய்கிறோமா? நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அப்பமும் ரசமும் எதை காண்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிரதர் எனக்காக பலியானார்னு ஒற்றை வார்த்தையில நாம சொல்லிட்டு போகிறத அது காமிக்கல. அதற்கு முன்பதாக ஒரு ஆராதனை இருக்கிறது. வர்ஷிப். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்ன பொழுது பஸ்கா பண்டிகையெல்லாம் வெளிப்படுத்திட்டு ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். உன்னுடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையினுடைய கருத்து என்னவென்று கேட்டால் நீ இதையெல்லாம் சொல்லணும். ஆராதனையினுடைய கருத்து இன்னதென்று கேட்டால் அது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வாசிக்க வேண்டாம்.
அப்ப ஆராதனைக்கு என்ன இருக்கிறது? கருத்து இருக்கிறது. நீங்க சாப்பிடக்கூடிய அல்லது பங்கு பெறக்கூடிய இதுக்கு என்ன இருக்கிறது? பின்னாடி ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. நாம எதில் முக்கியத்துவம் கொடுப்போம் தெரியுங்களா? இந்த பொத்தி வச்சிருக்கிற துணி என்ன ரோஸ் கலர்ல இருக்கு, பரிசுத்த குலைச்சலாகி விட்டது, வெள்ளை கலர். ஏன்னா எங்க இதில் ஒருத்தர் சொன்னார், முத நாங்கள் சர்ச் ஆரம்பிக்கும் போது, நான் வேற ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து சொன்னார், இதை நாம வெள்ளை துணி கொண்டு தான் பொத்தி வைக்கணும்னு. அன்னைக்கு முடிவு பண்ண வெள்ளை துணியை பொத்தி வைக்காதீங்க, ரோஸ் கலரா மாத்துங்கயா. உண்மைதாங்க. ஆண்டவர் அதனால நம்மளை நரகத்துக்கு கொண்டு போனா போகட்டும், நீ நல்லா தான்ப்பா வாழ்ந்த மகனே, பிரியமாய் வாழ்ந்தாய், நல்லா ஆராதனை எல்லாம் பண்ண, கடைசியில ரோஸ் துணியை போட்டையே, அது எவ்வளவு பெரிய பரிசுத்த குலைச்சல். கலர் சட்டையை போட்டுட்டு வந்துட்டியே, அது எவ்வளவு பெரிய பரிசுத்த குலைச்சல். கருப்பு சட்டையை போட்டு வந்துட்டியே, கருப்பு சட்டை போட்டு பிரசங்கிக்கலாமா? நாம எப்பொழுதுமே இந்த ஆராதனை வச்சிருக்கிற டேபிளையும் சேரையும் அந்த பாத்திரம் பித்தளை பாத்திரமா என்ன பாத்திரம்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க போங்க சோமாலியா மாதிரி இதுல எல்லாம் இந்த மாதிரி ஒண்ணுமே இருக்காது. அவங்க பாத்திரம் எல்லாம் வெறும் மரக்கட்டளையும் அந்த மிக மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய சபையெல்லாம் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவர்களா? இதை என்ன சோப்பு போட்டு கழுவுனுங்கிறதுல முதற்கொண்டு ஒரு சடங்கை வைத்திருக்கிறார்கள். இதை சப்பி சாப்பிட்றதா, அப்படியே குடித்து விடுகிறதா, மென்று விடுகிறதா? ஏன் மெல்லக்கூடாது? வலிக்கும் பிரதர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா அது தேவனுடைய சரீரம், அது அவருக்கு வலிக்குமாமா? எப்பா நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் அவருக்கு வலிக்காதா? எங்கேயாவது போய் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த மாதிரி இதை மென்னு சாப்பிட்டு கிறிஸ்துவுக்கு வலியை ஏற்படுத்தினாரா? இல்ல. சபைக்கு விரோதமாய் செயல்பட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. பாத்தீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் துன்பப்படுத்த முடியும். எப்படின்னா, இதை மென்னு சாப்பிட்றதுனால அல்ல, இதை வலதுபுறம் வச்சமா இடதுபுறம் வச்சமாங்கிறதுனால அல்ல, சில்வர் பாத்திரத்துல வச்சமா அல்லது வேற ஏதாவது அலுமினிய பாத்திரத்துல வச்சமாங்கிறதுனால அல்ல. இதுல பங்கு பெறுகிற நாம் அவருக்கு உகந்தவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறதான். இதுல நாம நிறைய தவறுகள் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் திராட்சை ரசத்தை எக்ஸ்ட்ரா ஊற்றலாம், டைலூட் பண்ணி விட்டுறலாம், இனிப்பே இல்லாமல் செய்து விடலாம், அல்லது அப்பத்தில் ஏதாவது பூசணம் பிடித்திருக்கலாம். இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காதுங்க. இது பாதிக்காது. இது வெளிப்புறமா இருக்கக்கூடியது. இது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இட்ஸ் நத்திங். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை. அப்ப எது தீட்டுப்படுத்த? தீட்டு உள்ளே இருக்குப்பா, உனக்குள்ள இருந்து வெளியில வந்துகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் ஏதோ இது பெரிய கோயில் தீர்த்தம் மாதிரியும், இதை சாப்பிட்டா எனக்கு பலன் வந்துடுற மாதிரியும் தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. இதற்கு இன்னொரு சில சடங்குகளையும் வைத்திருப்பார்கள். சில சமயம் வயசானவங்களா மாறிடுவாங்க. அவங்க படுத்த படுக்கையாக வீட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய நினைவு எப்படி இருக்குன்னா, நான் இன்னும் இதில் பங்கு பெறலையே, ஐயோ என்ன செய்வது. ஆகவே அங்கே போதகர் சில சமயம் அதை எடுத்துகிட்டு வருவார். அவர் ஒருத்தர் மட்டும் வந்து அதை வாயில் ஊட்டி விட்டுட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை கொடுத்துட்டு போயிடுவார். நானும் பல காலத்தில் பரவாயில்லைன்னு நான் சூப்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லலை. கம்யூனியன் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. என்னது அது? கம்யூனியன். அதை ரெண்டா பிரிச்சிருங்க. நீங்க எல்லாம் கூடி வரும்பொழுது ஒரு இடத்துல செய்யுங்க. உங்களால கூடி வர முடியலன்னா ஆண்டவர் வந்து அப்படியே அங்கிருந்து பார்சல்ல அனுப்பிவிட சொல்லல. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதனால உங்களுடைய பரிசுத்தம் குலைந்து போகாது. ஆண்டவருக்கு தெரியும். He knows. எதனால நாம இதுல எடுக்க முடியல, எனக்கு கால் உடைஞ்சு போச்சு, ஒரு 10 நாள் நான் படுத்த படுக்கையில இருக்கிறேன், கர்த்தருக்கு தெரியாதா அது? இப்ப எனக்கு வயதாகி விட்டது, வீட்டில இருந்து வெளியில கிளம்ப முடியாது, சடங்கு மாதிரி அதுல நான் பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய ஐக்கியம் இதை சாப்பிடுகிறதுனாலே தேவனோடு வரவில்லை. தேவனோடு ஐக்கியம் இருந்ததுனாலே என்னுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து நம்ம விசுவாசிகளை சேர்ந்து இதுல பங்கு பெறுகிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல பங்கு பெறுகிறதுனால் ஐக்கியம் வரவில்லை, ஐக்கியம் இருக்கிறதுனால இதுல பங்கு பெற்று அதை அடையாளமாய் காண்பிக்கிறோம். சோ பிரியமானவர்களே, இதில் இருக்கிற மூட நம்பிக்கைகளை களைந்து நாம் பங்கு பெற வேண்டும். சொன்ன அப்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம். யாராவது இருவர் மாத்திரம், நீங்கள் ஒருவர் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இன்னொருவர் அப்பத்திற்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்த போகிறோம்.